ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா நம்மளோட ஃப்ளவரான் நான் இந்த 1 இன்ச்சு சைஸில் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி வாங்கிட்டு வந்து 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. நிறைய வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எனக்கு 1 வருஷம் பக்கமே வந்துச்சு. பட் இது சைஸு பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 இன்ச்சு சைஸு ஒரு கை சைஸே வந்துருச்சு. என்னன்னே தெரில, ஒரு 2, 3 நாளில் நீந்துது, படுக்குது. நான் எதுவும் குட்டி கிட்டி போட மாட்டிருக்கேன்னு நானும் ஒரு வாரமாகவே பார்ப்பேன். குட்டி போட மாட்டிருக்கேன்னு நான் 2, 3 வாரமாகவே செக் பண்ணிகிட்டே இருந்தேன். வயிறு வீங்கிற மாதிரி இருந்துச்சு, நான் குட்டி போட மாட்டிருக்கேன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் சரி திடீர்னு டவுட் ஆகிப்போச்சு, என்ன இப்படி ஓரத்தில் படுத்துட்ருக்கேன்னு சொல்லி போட்டு தண்ணியெல்லாம் மாற்றி பார்த்தேன். அப்போவும் ஒரு டல்லாகவே இருந்துச்சு. நானும் சரி இதான் படுத்துக்கு நம்மளை கண்டே எந்திரிச்சு ஒடியாந்துட்டு ஆடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக நேற்று நைட்டு பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரியாக படுத்துருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி போட்டு பைப்பெல்லாம் வச்சு நகர்த்தி பார்த்தா நகரவே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ பார்த்தா வயிறு வீங்கிருந்துச்சு. நான் குட்டி ஓரக்காக வீங்கிருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அது ஏதோ அப்புறம் தான் நெட்டில் அடித்து பார்த்தா அது ஏதோ வியாதியாட்டு இருக்குது, வயிறு வீங்கிருச்சுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, சரி பரவாயில்ல, என்னதுக்கு மருந்து என்னென்னு எல்லாமே பார்த்து வச்சுட்டு சரி நாளைக்கு வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு இதோட லெவலு ஓரளவு தாண்டிடுச்சு, வேறு லெவல் போயிடுச்சாட்டு இருக்குது. அப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்கலான்னு எந்திரிச்சு பார்த்தா மீன் அவ்வளோதான். என்னென்னா நைட்டே சுத்தம் ரொம்ப கண்டிஷன் முடிஞ்சது. கடைசியாக நம்ம பார்க்குற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்திருக்க மாதிரி இருக்குது. சரி அப்படின்ட்டு காலையில் பார்த்தா காலையில் மீன் இறந்துருச்சு. வெறும் வயிறு எப்படி வீங்கியிருக்குன்னு பாருங்கள். அது இறந்தங்காட்டி என்ன வர்றதுன்னு தெரில. 1 வருஷமாக இந்த ஒரு மீன் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன் உள்ளே கிளாஸ் போட்டு. டெய்லியும் ஃபுட்டு போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போவேன். இன்றைக்கி கடைசியாக அந்த மீன் இறந்துருச்சு. சரி இது வீட்லேயே அடக்கம் பண்ணிடலான்னா ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் வெளியே கொண்டு போய் ஒரு அவுட்டரில் போய் சின்ன குழி தோண்டி இந்த மீனை அடக்கம் பண்ணிட்டேன். ஓகே அவ்வளோதான். அந்த ஃப்ளவரானோட லைஃப் 1 வருஷம் மேலே நம்மக்கிட்ட இருந்திருக்குது. இருந்த வரைக்கும் நல்லா வச்சுட்டோம். ஓகே அவ்வளோதான். ஓகே பாய்.